மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. திமுக அதிமுக இருமை ஒன்றாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மே 10 பதவி ஏற்பார்கள். விஜய்க்கு இந்த சிபிஐ சிபிஎம் எல்லாம் கண்டிஷன் போட்டுட்டு நாளைக்கு மு.க. ஸ்டாலின் மீது கேஸ் போடாதீங்கன்னு விஜய் கிட்ட கேட்க போறதாகவும் இங்கே வதந்திகள் டெல்லியில் பரவலாக இருக்கின்றன. இந்த திமுக அதிமுக என்பதெல்லாம் வெறும் மாயை போல் விஜயை கவனத்தை திருப்புவதற்காக அரசியல் செய்த சூழ்ச்சி. தமிழக அரசியலில் வஞ்சிக்கும் அரசியல் தான். கருணாநிதியை ஜெயலலிதா கைது செய்தார், ஜெயலலிதாவை கைது செய்தார் கருணாநிதி. அந்த மாதிரியான நிலைமை விஜய் அவர்கள் கண்டிப்பாக ரெட் ஜெயண்ட் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காண்பிக்க வேண்டும். ஆர்டர் பிரச்சனையை உசுப்பி விடுவதற்கு எதிர்கட்சிகள் கண்டிப்பாக செய்யும். விவசாயிகள் போராட்டம், மாணவர் போராட்டம், பஸ் ஸ்ட்ரைக்கு, பெட்ரோல் ஸ்ட்ரைக் எல்லாம் ஒரு 6 மாதத்தில் தாங்கள் எதிர்பார்க்கலாம். அதை ரியல் பிரச்சனை விஜய்க்கு எப்ப ஆரம்பிக்கும்னா ஒரு போராட்டத்தை அவர் கையாள வேண்டும். திமுக ஓரம் கட்டி ஆச்சுங்க. திமுக இனிமேல் தலையெடுக்கிறது கஷ்டம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்னை பார்த்தாலே ஜாலியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஜாலியா தான் இருக்கு. என்ன பயங்கர ஜாலியா இருக்கீங்க சார். போன டைம் பயங்கர ஜாலியா இருந்தீங்க. இன்னும் அந்த சந்தோஷம் தான் குறையாத மாதிரி இருக்கு. என்ன காரணம்? 1, திமுக ஒழிந்தது. 2, விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டார். விஜய் ஆட்சிக்கு வந்ததில் மாபெரும் சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. தமிழகத்தில் புது உலகம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. இளம் தலைமுறை வந்து விட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கு ஒரு நல்ல பொற்காலமாகத்தான் நான் பார்க்கிறேன். வரக்கூடிய 2 வருடங்களுக்கு லோக்சபா தேர்தல் வரும் வரை விஜயனுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தால் விஜயை 20 வருடங்களுக்கு யாரும் அசைக்க முடியாது. பை த டைம் he will be 72 years. சார், இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தேர்தல் ரிசல்ட்டும் வந்துருச்சு, பெரும்பான்மையை நிரூபிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தமிழகத்துல எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அரசியலில் எந்த திருப்பம் எப்பொழுது வேணா வரும். எங்க எதுல வரப்போகுதுன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, அரசியல்வாதி உள்பட. எந்த அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் நான் குறைந்தது 45 ஆண்டு காலம் நாடாளுமன்ற ரிப்போர்ட்டிங், குறைந்தது 8-9 பிரதமர்களிடமும் நெருங்கி பழகியதனாலும் அயல் நாடுகளுக்கு பிரதமர், துணை பிரதமர், துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி பல நாட்டுகளுக்கு நான் பிரயாணம் செய்திருக்கேன். அதிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிட்டிஷியன் ஒரு மணி நேரம் ஷாக் அடிச்சிருவாங்க, அப்புறம் தான் சுதாரிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த போராட்டங்கள்லாம் வச்சு பண்ணாங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வரும். விஜய் மேல இருக்கக்கூடிய அனுதாபங்கள் எதிர்வினையாக போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை தவிர விஜய் செய்திருப்பது அவருடைய ரீதியில் பார்த்தால் காங்கிரசுடைய அனுமதியை முதலில் பெற்று மற்ற கட்சிகளை நான் கொண்டு வருகிறேன் என்று ராகுல் காந்தி விஜய்க்கு உறுதிமொழி அளித்ததனாலும் அந்த விசிக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வராமல் இருந்ததாலும் இப்பொழுது அவர்கள் மக்கள் பண்றதுனாலையும் பொதுமக்களிடையே ஒரு அவநம்பிக்கை என்று சொல்ல முடியாது. விஜய் மீது இருக்கக்கூடிய தேன் நிலவு இன்னும் நீடிக்கிறது. போக போக நெகட்டிவா வந்ததுன்னா அது திமுகவிற்கு மறு உயிர் தந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. அதுதாங்க இந்த போராட்டம்லாம், அதுதான் காரணம். உசுப்பி விடுவது திமுக. சார், நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பயங்கரமான பரபரப்பான செய்தி, திமுக அதிமுக கூட்டணியா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ரஜினிகாந்த் மு.க. ஸ்டாலினை பார்த்த பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசியதாக நான் கேள்விப்படுகிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய உத்வேகத்துடன் செய்திருக்கிறார் என்றும், ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை ஒரு துரோகம் செய்து விட்டார் என்ற எண்ணம் ரஜினிகாந்துக்கு இருப்பதாகவும் தான் நான் கேள்விப்படுகிறேன். இந்த முயற்சியில் பாஜக பின்னாடி இருக்கிறது என்றுதான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். அதை நான் நம்ப தயாராக இல்லை. இருந்தாலும் ரஜினிகாந்த் மு.க. ஸ்டாலினை பார்த்ததில் அந்த இரு கட்சிகளும் திமுக அதிமுக இருமை ஒன்றாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மே 10 பதவி ஏற்பார்கள். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி லெட்டர், அதெல்லாம் நம்பவே முடியாது. இப்போ எலியும் புலிமே ஒரே ரூம்ல இருக்குமாங்க? நாகப்பாம்பு கீரி புலி ஒரே ரூம்ல இருக்குமா? அதனால அது தவிர விஜய்க்கு இந்த சிபிஐ சிபிஎம் எல்லாம் கண்டிஷன் போட்டுட்டு நாளைக்கு மு.க. ஸ்டாலின் மீது கேஸ் போடாதீங்கன்னு விஜய் கிட்ட கேட்க போறதாகவும் இங்கே வதந்திகள் டெல்லியில் பரவலாக இருக்கின்றன. அதுக்கெல்லாம் விஜய் இணைந்து போக மாட்டார் என்று தான் நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த திமுக அதிமுக என்பதெல்லாம் வெறும் மாயை போல் விஜயை கவனத்தை திருப்புவதற்காக அரசியல் செய்த சூழ்ச்சி.
அதற்கு டிஎம்கேனுடைய ஐடி விங்கும் ஏடிஎம்கே இருப்பவர்களும் சேர்ந்து செய்ததாகவும் இந்த ஆர்எஸ் பாரதி இருக்கவங்கலாம் அவங்கெல்லாம் சொன்னாங்க பாருங்க, நாங்கெல்லாம் பங்காளி, உறவாளி, நோயாளி, என்ன பண ஆளி என்னவோ சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் உசுப்பி விட்ட பொய் செய்தி தான் அகில இந்திய அளவிலேயே பல தொலைக்காட்சிகள், நானும் ஆங்கில தொலைக்காட்சி டைம்ஸ் நவுல இருந்தபோது நான் அதை எதிர்த்தேன். என்னுடன் திமுக பேச்சாளர் இந்த டிபேட்ல இருந்தார், அவரும் டினை பண்ணார், இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. சார், இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் நீங்கள் கேஸ் போட மாட்டாரு அப்படின்ற மாதிரி, முக ஸ்டாலின் போட மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னீங்க. என்ன சார் கேஸ்? புரியல. இப்போ எடப்பாடி கொடநாடு கேஸ் வந்து ஸ்டாலின் அப்படியே விட்டார், ஒண்ணுமே பண்ணல. முதல்ல பூதாங்க கட்டினாங்க எல்லாம், கடைசியில ஒண்ணுமே பண்ணல. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் மீது, KN நேரு மீது கேஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போலாம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லுவதாக நான் கேள்விப்படுகிறேன். டெல்லியில் விசிகாவுக்கு அதுதான் தரகம் செய்கிறார்கள். அதாவது என்னது, புரோக்கரேஜ், தரகங்களாக இருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக. அதற்கெல்லாம் விஜய் தணிந்து போனாரே ஆனால் அவருடைய மதிப்பு குறையுமோ என்ற அச்சம் என் மனதில் இருக்கிறது. நடக்காமல் போகலாம். சார், என்ன ஏதாவது திட்டமிட்டு இருக்காங்களா? ஏன்னா விஜய் ஆட்சிக்கு வந்த பின்னாடி, முதல்வர் ஆன பின்னாடி திமுக மீது கரூர் வழக்கா இருக்கட்டும், இல்ல இந்த ஊழல் வழக்கெல்லாம் அவர் வந்து கேஸ் போடுவாரா? விசாரணை கமிஷன் அமைக்க போறாரு திமுக மீது. விசாரணை கமிஷன் அனுப்பிட்டால் பொது வழியில் என்னென்ன பேசினாரோ அதன் மீதெல்லாம் கேஸ் போட போறாங்க. ஒரு முன்னாள் நீதிபதி அரசரை வைத்துக் கொண்டு சர்க்காரியா கமிஷன் மாதிரி ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி அகைன்ஸ்ட் டிஎம்கே மிஸ்டீஸ்னு போட்டார்னா எல்லாம் வண்டவாளம் தண்டவாட்டத்தில் ஓடும். தமிழக அரசியலில் வஞ்சிக்கும் அரசியல் தான். கருணாநிதியை ஜெயலலிதா கைது செய்தார், ஜெயலலிதாவை கைது செய்தார் கருணாநிதி. அந்த மாதிரியான நிலைமை விஜய் அவர்கள் கண்டிப்பாக ரெட் ஜெயிண்ட் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காண்பிக்க வேண்டும். ஆட்சிக்காக அதை மறந்துவிடக் கூடாது என்பதுதான் பலர் டெல்லியில் பேசுகிறார்கள். காரணம், விஜய் டெல்லிக்கு புதுசு அல்ல. 2 முறை சிபிஐ என்கொயரிக்கு வந்திருக்காரு, நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அனைத்து தூதுவரங்கள் நம்மளே பேசியிருக்கோம். அதை எத்தனையோ எம்பசி ஹை கமிஷன் இப்ப கேட்கறாங்க, நம்ம ராஜகோபால் நீ சொன்னது சரியாயிடுச்சு, என்கிட்ட சில அயல்நாட்டு தூதுவர்கள் அடிக்கடி டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளரை சந்திப்பார்கள், அரசியல் ரீதியை புரிந்து கொள்வார்கள். தமிழகத்தில் விஜயை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி 5 தூதுவர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்றால் நான் அதை கலர் கண்ணாடியில் பதிவும் செய்திருக்கிறேன். டால்ஸ்டாய் மூலமாக தங்களுக்கும் நினைவு இருக்கும். அவங்களாம் இப்ப என்கிட்ட பேசுறோம், இவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்லாம் கேட்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் அவர் மெதுவா ரொம்ப ஜாகிரதையா போகணுங்க. பட்ஜெட் வரப்போகுதுங்க. டால்ஸ்டாய் விஜய் எதிர்நோக்கக்கூடிய 3 பிரச்சனைகள், லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், ரிலேஷன்ஷிப் வித் சென்டர், இந்த 3த்தையும் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு அரைகுறை கொடுக்கறதற்கு அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பாருங்க, பாண்டிச்சேரியில போய் இபிஎஸ் அங்க போய் எல்லா எம்எல்ஏ பாக்குறாருன்னு சொல்றாங்க. சில பேர் 25 பேர் வெள்ளன் வந்து இங்க சேர்ந்தாங்கன்னா கூட அவங்களும் அரசியல் அறிவுரை கொடுப்பார்கள். கண்டிப்பாக சிபிஎம் கொடுக்கும். சிபிஎம் என்ன சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு விரோதமா போன்னு சொல்லுவாங்க. இவரால் போக முடியாது. ஆக மொத்தம் ஒரு தடுமாற்றம் அதில் வரும். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை உசுப்பி விடுவதற்கு எதிர்கட்சிகள் கண்டிப்பாக செய்யும். விவசாயிகள் போராட்டம், மாணவர் போராட்டம், பஸ் ஸ்ட்ரைக்கு, பெட்ரோல் ஸ்ட்ரைக் எல்லாம் ஒரு 6 மாதத்தை தாங்கள் எதிர்பார்க்கலாம். அதை இது அவர் ஸ்டாலின் சொல்லியிருக்க மாதிரி 6 மாசம் டைம் கொடுப்போம். எப்பவுமே காமராஜர் கூட எங்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் வந்து 1975-76 சென்னையில ஒரு மெயில் என்ற ஆங்கில பத்திரிகைக்கு நிருபராக இருந்தேன், இளம் வயது. அங்கதான் நான் காலேஜினுடைய ஃப்ரெஷ் போய் வேலை கட்டுன்னு ஐயா காமராஜரை நான் சந்திக்கக்கூடிய நிலைமை வந்தது. எனக்கு ஆக்ஷன் போனாங்க நிறைய பேர். அப்ப பிடிஐ யூஎன்ஏ எல்லாம் இருந்ததுங்க. அப்போ அவர் காமராஜர் சொன்னேன்னே போங்க சொல்லிடுங்க. நான் சிறு நிருபராக போய் அவங்க பெரிய சீனியரோட நான் ஜூனியரா போயிருக்கேன். அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 6 months டைம் கொடுத்துட்டார் ஸ்டாலின். அது மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ரியல் பிரச்சனை விஜய்க்கு எப்ப ஆரம்பிக்கும்னா ஒரு போராட்டத்தை அவர் கையாள வேண்டும். அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரென்த் வரணும். அவர் போலீஸுக்கு புதுசு, அதிகாரிகளுக்கு புதுசு. அதிகாரிகள் எந்த சமயத்திலையும் எப்படி மு.க. ஸ்டாலினை சிக்கலில் மாட்டி விட்டார்களோ அதிகாரிகள், அதைத்தான் தமிழ் வாழ்மை உரை கழகம் அனதர் டிவிக்கு வேல்முருகன் சுட்டிக்காட்டி வெளிநடப்பு செய்தார். அசம்பிளியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் வேல்முருகன் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு தயாராக இருக்க வேண்டும், அதிகாரிகளை நம்பக்கூடாது என்று சொன்னார். அது மாதிரி விஜயம் நம்பக்கூடாது அதிகாரிகளை. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை எல்லாம் அவங்க சொல்ற சஜஷனை கேட்டுக்கணும். ஆனா நீங்க அரசியலா நீங்க புரிஞ்சுக்கணும் அது எப்படி செய்ய போறாரு என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. விஜயனுடைய ஆதரவாளராக இருந்தாலும் விஜய்க்கு ஒரு எதிர்காலக்கூடிய
பிரச்சனைகள் 1, 2, 3, 4 என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சோ தட் அந்த விஜயினுடைய ரசிகர்கள், டால்ஸ்டாயினுடைய நண்பர்கள் போன்றவர்கள், கலர் கண்ணாடி நண்பர்கள் எல்லாம் புரிதல் வேண்டும் என்பதற்காக இது நரைச்சிருச்சு இல்ல, நிச்சயமா சார். அதுல வர எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரி, ஓகே சார். இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் விஜயோட போயிட்டாங்க. வரக்கூடிய எம்பி பார்லிமெண்ட் எலெக்ஷனும் நாங்கள் கூட்டணி இருப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் விசிகா, சிபிஐ, சிபிஎம் விஜய் கூட போவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு சார். போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் வந்து 20 சீட் கேட்கறாங்க லோக்சபால, 20 கொடுக்க மாட்டார் விஜய். அவரும் ஆட்சியில் சேரணும்னு நினைச்சுப்பாரு. இப்ப இந்த விஜய் இந்தியா கூட்டணியில் சேர்கிறாரா இல்லையா என்பதை பார்த்து இருக்க வேண்டும். விஜய் இந்தியா கூட்டணியில் சேர்ந்துட்டாருன்னா இப்ப திமுக இந்தியா கூட்டணி வெளில வந்துருச்சுங்க. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. மற்ற கட்சிகள் எப்படி வரவேற்கும் என்றெல்லாம் பார்க்க வேண்டும். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா டிஎம்கே விட மாட்டாங்க அவங்க. ஆனா நாளைக்கு வந்து கலந்தாலோசித்து முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சார். முடிவு எடுத்தா கூட காட்சியில பங்கு எடுக்க மாட்டேங்கிறவங்க, லெட்டர் கொடுத்துருவாங்க, எதிர்கட்சியில உட்காந்துக்கிறேன்னு சிக்கலை உண்டு ஆக்குவாங்க. இருந்தாலும் ஏன் தாவேகா வந்து விசிகாவையும் சிபிஐ சிபிஎம்ஐயும் அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா இப்போ நேரடியாக இப்போ நிர்மல்குமார் போயிருக்காரு, ஆதவ் அர்ஜுன் சந்திச்சிருக்காரு, அருண்குமார் வந்து இஸ்லாமிய கட்சிகளை போய் சந்திச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கறது? அவங்க ஆதரவு தேடுகிறார்கள். வழக்கமாக செய்கிறது அரசாங்கம் கையில் வருகிறது என்றால் ஒரு சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. அப்படி பாக்குறவங்கள மத்திய அரசாங்கத்தில் வந்து விஜய் அடுத்த வாரம் சென்னையிலிருந்து டெல்லிக்கு வந்து பிரதமர், ஜனாதிபதி, உள்துறை அமைச்சர், துணை ஜனாதிபதி, நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்க போகிறாரா ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் கேள்விப்பட்டேன். இங்க டைம் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும். ஆக மொத்தம் அவர் வருவதும் நல்ல அறிகுறியாகத்தான் நான் பார்க்கிறேன். சிபிஐ சிபிஎம் எல்லாம் காங்கிரஸை நம்ப கூடாது. எந்த சமயத்துல முதுகுல குத்துவான்னு உங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன என்று கேட்டால் சௌத்ரி சரண் சிங், இந்தர்குமார் குஜரால், தேவகவுடா, பிவி நரசிம்மராவ் போன்ற கட்சிகளுடைய எதிர்காலத்தை எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவனுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க, கட்சியை கால்வாரி விட்டாங்க. இப்ப விஜய்க்கு இப்ப நல்லா இருக்கும், ஒரு 2 வருஷம் கழிச்சு கால்வாரி விட்டுவாங்க. டிஎம்கேக்கு பண்ணலையா சார்? ஏன் சார் இந்த இப்போ கடிதம் ஒன்று கொடுக்குறாங்கன்னும் போது ஏன் வந்து அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பாமகவுக்கோ ஏன் கொடுக்கல? இப்போ சிபிஐ சிபிஎம் அதே சமயம் வந்து விசிகா கொடுக்குற தாவேகா ஏன் இந்த கட்சிகளுக்கு ஏன் கொடுக்கல? இல்லை பாஜக இல்லாத ஒரு அணியா இருக்கணுன்றதுக்காக சொல்றாங்களா, இல்லை திமுக ஓரம் கட்டணுன்றதுக்காகவா? திமுக ஓரம் கட்டி ஆச்சுங்க. திமுக இனிமேல் தலையெடுக்கிறது கஷ்டம். என்ன பொறுத்த மட்டும் ஆர்கனைசேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் தமிழகம் இளைமை தலைமைக்கு போய்விட்டாலும் விஜய் ஓவர் ரைட் பண்ணுவார்னா என்னுடைய காப்பு. அது ஏன் லெட்டர் கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா, பாஜக மதவாத கட்சி எனக்கு வந்து ஐடியாலஜிக்கலி ஐ எம் எனிமி டு பிஜேபின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வரமாட்டாங்களே. அவங்களுக்கு ஒரு பிடிப்பானா 2 ஆளுங்கட்சிகளையும் எதிர்த்து இருக்க முடியாது அதிமுகவால. பாமக அப்படி விசிகா உள்ள வரதுனால விசிகா உள்ள வந்துச்சுன்னா முக்கியத்துவம் கொடுப்பது காரணம் இடதுசாரிகளுடைய பாலிசியை தான் அவர் வச்சிருக்காரு. அவருடைய அணுகுமுறைகள்லாம் வச்சிருக்காரு. காமராஜர் ஆட்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ் உள்ள போந்துட்டாங்க. காமராஜர், ஈவி ராமசாமி நாயக்கர் மற்றும் மார்க்சிச சிந்தனை உள்ளவர்களை எல்லாம் இடதுசாரி கொள்கை தான் நான் வச்சிருக்கேன், சமத்துவ கொள்கை தான் சொல்லியிருக்காரு. அதனால எங்கெல்லாம் வராங்க. ஆனா போக போக மத்திய அரசாங்கத்துடன் விஜய் சண்டை போடுவாரே ஆனால் இடதுசாரி கட்சிகள் மற்றும் காங்கிரஸை பக்கத்தில் வைத்துக் கொண்டு போவார்கள். ஆனால் தமிழகத்தில் திமுக அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலும் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய அச்சம். நம்ம டால்ஸ்டாய் திமுக பெருசு பெருச்சாலாம் இருக்காங்க சார். அந்த எலி பொறியில போக முடியாது, இவ்வளவு பெரிய பெருச்சால் இருக்குது, இவ்வளவு பெருசு. அவங்களும் சாப்பிட்டு விடுவாங்க. எந்த சமயத்துல அது வெட்டி குச்சி அப்படி வச்சாங்கன்னா தெரிஞ்சு பத்திக்கும். எங்க வைப்பாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. ஜாக்கிரதையா இருக்கும். ஓகே சிபிஐ சிபிஎம் விசிகா ஒருவேளை விஜய் கிட்ட போலேனா தாவேக்காவோட நிலைமை என்னவா இருக்கும்? தேர்தல் வரும், மீண்டும் விஜய் அவர்கள் 234 சீட்லையும் ஜெயிப்பார். அந்த பயம் தான் ஏபிஎஸ் ஸ்டாலினுக்கெல்லாம் இருக்கு. 2 வருஷம் விட்டீங்கன்னா அவருக்கு கெட்ட பேர் வந்துடும். உதயநிதியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம். எல்லாரும் ஜிங் ஜிங் சிக் ஜிங் ஜிங் சிக்குன்னு பஜனை பண்ணுவாங்க. இப்போ பஜனை பண்ண முடியாது.
ஆட்சி அமைக்கவில்லை என்றால் ஆளுநர் ஆட்சி தான் வருங்க, என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா அவங்க கேஸ் போட போறாங்க. கேஸ் போட்டா கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும் கவர்னருடைய டிசிஷன் ஃபைல். ஏற்கனவே அந்த கவர்னர் பார்க்கிறவர் அவர் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் காரர். கேரளாவிலேயே இந்த சட்டசபையிலேயே இது பண்ணியிருக்கார். இருந்தாலும் மரியாதை தருகிறார். மரியாதை நிமித்தமாக இன்று பேசி இருக்கிறார். 118 பேர் காமிச்சிங்கன்னா விட்டுருவாரு. இவங்க தரமாட்டேங்க, இவங்க தானே கழுத்து திறக்கிறாங்க. காங்கிரஸ் தானே பண்ணிட்டு, காங்கிரஸ் முந்தி கொண்டதுனால தான் இந்த வம்பு வந்தது. அது முதல்ல அதிமுக அவர் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனையே இருந்திருக்காரு. விஜய் செய்த தவறும் நல்லதும் நம்மளுக்கு காமெண்ட் பண்ண முடியாது. ஆனா அதிமுகல இருந்து அதிமுக சிவி சண்முகமா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி எல்லாம் வந்து போர்க்கொடி தூக்குறதாவும் விஜய் கிட்ட போயிடலான்ற ஒரு கருத்து சொல்றதும் ஒரு நிலவிட்டு இருக்கு சார். எப்படி சார் பாக்குறீங்க? காரணம் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு ஒரு ஃபியூச்சர் திமுகவில் இல்லை. அதிமுகவும் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு டவுன்கிரேட் ஆகிட்டே வருது. திமுகவும் டவுன்கிரேட் ஆகிட்டே வருது. திராவிட இயக்கத்தை நம் முன்னில் நடத்த வேண்டும் என்பதுதான் விஜயோட போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு செக்ஷன் தானே பண்றாங்க, நாட் ஃபுல் 47 மெம்பர்ஸ் இல்லைங்களா சார்? ஓகே சார். அடுத்த சவால் என்ன விஜய்க்கு? அடுத்த என்னென்ன சவால் இருக்கு? நான் தான் சொன்னேன் 3 சவால். ஃபைனான்சியல் சவால், நக்கிட்டு போயிட்டாங்களே கஜானாவை, ஒண்ணுமே இல்லைங்களே. திமுக வச்சு சைபர் ₹1 நீங்க கொடுத்தாலும் வாங்கிப்பாரு, ₹1 ₹2. இவர் அறிவிச்ச திட்டங்களை செயல்படுத்த முடியுமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க. அவருக்கு வரி போடணும். வரி போட்டாருன்னா கெட்ட பேர் வரும். மத்திய அரசாங்கம் பணம் தர மாட்டாங்க. 10 லட்சம் கோடி சாப்பிட்டு போட்டாங்க திமுக வர்க்கம். அதெல்லாம் எதிர்நோக்க வேண்டும். இருப்பினும் 200 மின்சார யூனிட் ஃப்ரீயா தரேன்னு அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஃபைனலி நிட்டிகிரிட்டி பார்க்க போனீங்கன்னா அடுத்த பட்ஜெட் வருது, எப்படி பண்ண போறாரு அவர்? அதுக்கு யார் ஆலோசகராக இருக்காங்க? ஃபைனான்சியல் அட்வைசர் யார் இருக்காங்க? அதெல்லாம் பார்க்கணுமோ இல்லையோ? ஸோ விஜய்க்கு எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் பல. இனியிலேருந்து அவருக்கு தோல்ல சும வந்துருச்சுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாச்சுங்க. இனிமேல்லாம் விசில் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா விடும். இனிமேல் மூச்சு வாங்க திணறும் அரசியல்வாதி. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பல முதலமைச்சர்களையும் பல எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு எப்படி போலீஸ்லயும் பல துறைகள் இருக்கிறதோ ஒவ்வொரு துறைக்கும் பிரீஃபிங் நடக்கும். அவர் அடுத்த 1 மாசம் அவர் ரொம்ப டைட்டா இருக்கும். இப்ப நரேந்திர மோடிக்கோ அல்லது எம்.கே. ஸ்டாலினுக்கோ, எம்ஜிஆருக்கு உள்பட அவனுக்கெல்லாம் அந்த போஸ்ட், என்டிஆருக்கு உள்பட, என்டிஆர் வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து கேபினெட் மீட்டிங் நடத்துவார். நான் போயிருக்காங்க இதுல திருப்பதி எல்லாம் நடத்துவார். அவருக்கு ஒரு புரிதல் இல்லாத சில பேர்லாம் கைட் பண்ணாங்க. விஜய்க்கும் கைட் பண்ணுவாங்க, யாரும் இல்லைங்குத. ஆனா அவர் வந்து நடுநிலைமையா இருந்து பண்ணணும். சட்ட ரீதியாக எதிர்கட்சிகள் அவருக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். பைனான்சியல் ரீதியாக ஆளுங்கட்சி இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துடன் கைகோர்த்து போக வேண்டும். அதை கம்யூனிஸ்ட் தடுப்பார்கள். இதையெல்லாம் எதிர்நோக்க வேண்டும். விஜய்க்கு சரியான ஆதரவாளர்கள் அரசியல்வாதிகள் இல்லை. அதை எப்படி அவர் செய்ய போகிறார் இதெல்லாம் பார்க்கணும். வெயிட் அண்ட் வாட்ச். இதுதான் அவருக்கு எதிர்க்கக்கூடிய சோதனைகள், வேதனைகள். சரி, ஓகே சார். பொறுத்து பார்க்கலாம் எந்த மாதிரி இடம்லாம் இதாக போகுதுன்னு. மற்றொரு போய் சந்திப்போம். நன்றி. ஃபைனலி அதையும் சொல்றேன், விஜய் சக்சீட் ஆவாருன்னு அதையும் சொல்றேன். என்ன படித்தவர், விஷயம் தெரிஞ்சவர். எமோஷனலா இருந்தா கூட அவர் ரொம்ப சைலண்டா அப்சர்வ் பண்றதை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குட்டி நரேந்திர மோடி ஆயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நரேந்திர மோடி கிட்ட ஒரு வாழ்க்கை வாங்க முடியாது உங்களால. ரொம்ப சைலண்டா இருப்பாரு. எதிர்க்க ஐபால் டு ஐபால் பாப்பாருங்க நரேந்திர மோடி. உங்க எதிர்க்க இருக்கணும்னு புரிஞ்சுப்பாரு. விஜய் சைலண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா அவருடைய அணுகுமுறையில நான் சொல்றேன், எனக்கு அவர் தெரியாதுங்க. அவருடைய அணுகுமுறையில சொல்றேன். அவருடைய அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசுறது கேட்டா மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களே, தங்களுக்கு வாழ்த்துக்கள். கலர் கண்ணாடி மூலமாக டெல்லியிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீடூழி வாழ்க. உங்களுடைய அரசாங்கம் நீளமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு, சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் கான்பிடென்டா இருங்க. நீங்க இனிமேல் எங்களை சொன்னீங்க, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்குங்க விஜய். ஓகே சார். நன்றி சார்.